பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம் வ பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. ஸதகல்லாஹுல் அலீம். உலகத்தில் நாங்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் எங்களிடத்தில் சாலிஹான சிஃபாத்துகள், அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய தன்மைகள் வரணும். சிஃபாத்துன் நிசா இஸ் சாலிஹாத், சாலிஹான பெண்களின் தன்மைகள் என்ற தலையங்கத்தில் பேசக்கூடிய நேரம், இன்னன் நிசா அஸ் சாலிஹாத் ஹைரு கன்சில்லில் முஃமினீன், மூமின்களுக்கு கிடைக்கக்கூடிய பொக்கிஷங்களில் ஆக சிறந்தவர்கள் தான் சாலிஹான பெண்கள். அவங்க எங்களுடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகளாக இருக்கலாம், மனைமார்களாக இருக்கலாம், தாய்மார்களாக இருக்கலாம். ஃபஹுன்ன ரம்சுன் லில் இஃபத்தி, அவர்கள் பத்தினித்தனத்துக்கும் பேணிதலுக்கும் சின்னமாக விளங்கக்கூடியவர்கள். தஹாரா என்ற பரிசுத்த தன்மைக்கு அவர்கள் மிகவும் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏவல்களுக்கு வழிபட்டு எல்லா சிறிய பெரிய அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து ஒரு முன் உதாரணமாக சமூகத்துக்கு திகழக்கூடியவர்கள். அவங்களுக்கு எப்பவும் அறிவு இருக்கும். அன்ன தரீக ஸலாஹி நிஹாயத்துஹு சஈதா என்ற அறிவு அவங்களுக்கு இருக்கும். எந்த அளவுக்கு பேணுதலாக சாலிஹான தன்மையோடு நாங்கள் நடப்போமோ அதனுடைய முடிவு சஈதாவாக, அதாவது பாக்கியமாக அமையும் என்ற அறிவு அவர்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அதோடு இந்த சாலிஹான தன்மையின் உடைய பிரதிபலன் இன்பகரமானது, வெற்றிகரமானது, அது துனியாவிலையும் ஆகிராவிலையும் பிரயோஜனம் அளிக்கக்கூடியது என்கிறது சாலிஹான பெண்கள் எப்பொழுதும் விளங்கியிருப்பார்கள். எல்லா நேரங்களிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய ரிபா என்ற பொருத்தத்தை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். இவர்களுடைய சிறந்த தன்மைகளில் ஒன்று தான் அத்தக்வா வ தஆத்துல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பயப்படுறது, வழிபடுறது. இது மூமினான பெண்களுடைய தன்மைகளில், இதில் ஆண்களும் கூட்டாகுவார்கள். மூமினான பெண்களுடைய தன்மைகளில் மிகவும் சிறந்த வெளிப்படையான ஒரு தன்மை தக்வாவும் தஆத்துல்லா என்ற அல்லாஹ்வுடைய வழிபாட்டும். சாலிஹான பெண்கள் எப்பொழுதும் ஐங்கால தொழுகையில் பேணுதலுடையவர்களாக இருப்பாங்க. அதற்குரிய நேரத்தில் தொழுவாங்க. மாதத்தில் ரமலான் ஃபர்லானதை அவர்கள் பூர்த்தியாக நோற்றுக்கொள்வாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திக்ரில் பேணுதலாக இருப்பாங்க. ஃபர்ல்கள், நவாஃபில்கள், அது அல்லாத இதர வணக்கங்கள், வழிபாடுகள், இபாதாத்துகளை செய்கிறதுல மிகவும் கரிசனை காட்டுவாங்க. சாலிஹான பெண்ணுடைய இன்னும் ஒரு அடையாளம் தான் முஜாஹதத்துன் நஃப்ஸ். அவங்க தன்னை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சந்தோஷத்துக்காக வேண்டி அர்ப்பணிப்பாங்க. அதுக்காக வேண்டி தியாகங்களை மேற்கொள்வாங்க. துஹாசிபு நஃப்ஸஹா தாயிமன், ஒரு சாலிஹான பெண் எப்பொழுதும் தன்னுடைய நஃப்ஸில் கேள்வி கணக்கு கேட்டுக்கொண்டே இருப்பார். தான் செய்யக்கூடிய திறக்குறைச்சுகளின் மீது அவள் எப்பொழுதும் கேள்வி கேட்பது வழக்கமாக ஆக்கிக்கொள்வாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முராகபாவில் உணர்வு உள்ளவளாக, விழிப்புணர்வு உள்ளவளாக இருப்பாள். அந்த சிந்தனையில் ஈடுபடணும் என்கிறது தான் முழு நேரமும் அவளுடைய நோக்கமாக இருக்கும். துஜாஹிது நஃப்ஸஹா வ ஹவாஹா ஃபீ சபீலி மர்லாத்தில்லா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மர்லாத் என்ற பொருத்தத்தை பெறும் வழிகளில் தன்னுடைய நஃப்ஸையும் ஆசையையும் கட்டுப்படுத்தி ஒரு பெரிய முஜாஹதா செய்வாள். சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வுடைய எல்லையை மீறக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். ஷைத்தான் அதற்குண்டான வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பான். இந்த நேரங்களில் எல்லாம் ஒரு சாலிஹான பெண் என்கிறவள் தன்னுடைய நஃப்ஸோட முஜாஹதா செய்வாள்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல நெருங்கிறது தான் அவனுடைய நோக்கமாக இருக்கும். இதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. யார் எங்களுடைய மார்க்கத்தின் விஷயத்தில், அது இபாதத்தாக இருக்கலாம், மார்க்கத்துடைய ஏனைய பல அம்சங்களாக இருக்கலாம், தன்னுடைய பேணுதல் தக்வாவாக இருக்கலாம், பாவம் முன்னுக்கு வரும் பொழுதும் அல்லாஹ்வுக்காக பயந்து நான் அதனை விட்டு விடுறேன் என்ற விஷயங்களில் யார் ஒரு தியாகத்தை மேற்கொண்டு அந்த ஹராமான விடயங்களிலிருந்து விலகி தன்னை பாதுகாத்து கொள்றாங்களோ அவங்க தான் அல்லாஹ்வுடைய வழியில் முயற்சி செய்யக்கூடியவர்கள். யார் அப்படி முயற்சி செய்வார்களோ லனஹ்தி அன்னஹும் சுபுலனா, அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய எல்லா விதமான வழிகளையும் திறந்து கொடுப்போம், அவைகளில் ஹிதாயத்தை ஏற்படுத்துவோம், நேர்வழியை காட்டுவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். சாலிஹான பெண்களுடைய தன்மைகள் அடுத்தது தான் அல் ஹயா வல் இஃபத்து. ஹயா என்ற வெக்கமும் இஃபத் என்ற பேணுதல் பத்தினித்தனம், இது ஆகும் சிறந்த ஒரு தன்மை. அல் ஹயா ஷுஅபத்தும் மினல் ஈமான், ஈமான் உடைய ஒரு கிளைத்தான் வெக்கம். அல்லாஹ் அந்த வெக்கத்தின் காரணமாக எல்லா விதமான நலவுகளையும் கொண்டு வந்து சேர்ப்பார். இந்த வெக்கமுள்ள பெண்கள் எப்பவும் கெட்ட வார்த்தைகளை பேசுறது, கெட்ட செயல்களை செய்யறதை விட்டும் தன்னை பாதுகாத்து கொள்வாங்க, அவற்றிலிருந்து விலகி இருப்பாங்க. அவங்க அதமு தபர்ருஜ், அதாவது வெளியில செல்றத இயன்ற அளவு தவிர்த்து கொள்வாங்க. முகாலத்தத்து ரிஜால், ஆண்களுடன் கலப்பது, மஹரமில்லாதவர்களுடன் கதைப்பது, அவர்களோட கூடியிருப்பது போன்ற விடயங்கள்ல இருந்து தன்னை பாதுகாத்து கொள்வாங்க. இது சாலிஹான பெண்களுடைய தன்மை. சாலிஹான பெண்கள் எப்போதும் ஹக்கை தேடிக்கொண்டே இருப்பாங்க. இல்ம அவங்க அறியறதுக்கு ஆவல் கொண்டவர்களாகவே இருப்பாங்க. அடுத்தது அஸ்ஸபுரு வர்ரிதா, பொறுமையாக இருப்பாங்க, பொருந்தி கொள்ளக்கூடிய தன்மையுடையவர்களாக இருப்பாங்க. அதிகமாக இன்றைக்கு பொறுமையும் பொருந்தி கொள்ளக்கூடிய தன்மையும் இல்லாதனால தான் அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வழிபாட்டை விட்டும் வெளியேறக்கூடிய சமுதாயம் உருவாகி இருக்குது. மேலும் அந்த சாலிஹான பெண் என்கிறவள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு வழங்கியிருக்கிறானோ அதில் தான் ஹைர் இருக்கிறது என்கிறத அறிவாங்க. அத்துடனே அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள் சோதனையுடைய சந்தர்ப்பத்தில் பொறுமையாக இருப்பாங்க. தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கும் விஷயங்களில் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் அவர்களுக்கு வழிகாட்டும் விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. அந்த சாலிஹான பெண்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத்தி என்றெல்லாம் சொல்லியிருக்கிறான். அவங்களுக்கு அஸ்ஸபருல், அதாவது அஸ்ஸவாபுல் அஸீம் வல் அஜ்ருல் கபீர், மகத்துவமான கூலி, பிரமாண்டமான சவாபுகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். சாலிஹான பெண்களுடைய அடுத்த தன்மை தான் ஹுஸ்னுல் இஷ்ரா, நல்ல முறையில் அவர்கள் நடந்து கொள்வார்கள். இதனால் தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தன்னுடைய கணவன்மார்களோட சிறந்த முறையில் நடந்து கொள்ளக்கூடிய பெண்ணுக்கு சொர்க்கம் இருக்குது. அந்த பெண்ணில் தான் வெற்றி இருக்குது. நல்ல முஆஷரத், நல்ல குணம், நல்ல தன்மை உள்ள பெண்ணுக்குள்ளத்தான் வெற்றி இருக்கிறது என்கிறதனையும், துன்கஹுல் மர்அத்துல் அர்பஇன், துனியாவில் 4 விடயங்களுக்காக வேண்டி ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கப்படும் என்ற ஹதீஸில் முதலாவது லிமாலிஹா என்றால் எல்லோரும் பணத்துக்கு விருப்பம், சொத்து செல்வங்களுக்கு விருப்பம், எவ்வளோ தான் தீன் என்று சொல்லி சொன்னாலும் கூட அவைகளுக்கு தான் முதலுரிமை கொடுப்பாங்க என்கிறதன் காரணமாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது பணத்தை சொல்லிக்கிறாங்க. ரெண்டாவது வலி ஹஸபிஹா, சில வம்ச பெருமைக்காக இவைகளின் ஏதாவது ஒன்றை காரணமாக வைத்து திருமணம் முடிப்பாங்க. அழகுக்காக திருமணம் முடிக்கக்கூடியவங்களோட நோக்கத்தினால அல்லாஹ் அந்த அழகை போக்கி விடுவான் என்றும் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஹதீஸில் சொல்லிக்கிறாங்க. சிலவங்க குலப்பெருமைகளை வைத்து அந்த திருமண நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதின் காரணமாக அந்த கேவலங்கள் அவர்களுக்கு உண்டாகும்.
வ ஜமாலிஹா, மேலும் மால் பணம் இல்லாமல் போய் அவர்கள் ஏழைகளாக மாறுவாங்க. சிலவங்க ஜமால் வெறுமனே அழகை வைத்து திருமணம் வைப்பாங்க. அந்த அழகை போக்கி விடுவதற்கு உண்டான சில அசம்பாவிதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்டு பண்ணிடுவான். ஏன்? நோக்கம் பிழைக்கும் பொழுது அதில் அல்லாஹ் சோதிப்பான். இறுதியாக சொன்னாங்க வலி தீனிஹா, அவளுடைய மார்க்கத்தை வைத்து சிலர்கள் திருமணம் முடிப்பார்கள். அந்த மூணையும் பார்க்க மாட்டார்கள். மார்க்கம் இருக்கும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உதவி செய்வான் என்ற தன்மை அவர்களுக்கு இருக்கும். இதனால ஃபலுஃபர் பிதாத்தி தீன், ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தீனுடைய பெண்ணை திருமணம் முடித்து நீ வெற்றி பெற்றுக்கொள். எனவே வெற்றி அந்த மார்க்கத்தினுடைய அதனுடைய நெறிமுறைகளை பின்பற்றக்கூடிய பெண்களிடத்துல தான் இருக்குது. எனவே இப்படியான தீனுள்ள பெண்களிடத்துல தான் ஹஸ்னுல் இஷ்ரா, நல்ல முறையில் பிள்ளைகளோட, கணவன்மார்களோட, அண்டை வீட்டார்களோட நடந்து கொள்ளக்கூடிய முறை இருக்கும் என்கிறதனையும் சொல்லி காட்டப்படுது. இந்த நிசாவு சாலிஹாத் என்கிறவர்களுடைய இன்னும் ஒரு தன்மை தான், இவர்கள் நல்ல அஹ்லாக்குடையவர்களாக, நல்ல பண்புடையவர்களாக இருப்பாங்க. அவர்கள் நல்லதை செய்கிற விஷயத்திலையும் அதனை ஏவுற விடயத்திலையும் மும்முரமாக ஈடுபடுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களின் மூலமாக அந்த வீட்டில், அந்த ஊரில் மற்றும் அனைத்து பகுதிகளிலையும் நலவுகளை ஏற்படுத்துகிறார். ஒரு பெண் அவள் எல்லைகள் மீறும் பொழுது அந்த ஊரு, கிராமம் என்று அனைத்திலையும் பலவிதமான பிரச்சனைகளும் சோதனைகளும் ஏற்பட்டு பெண்கள் வெக்கமிழந்தவர்களாக மாறிவிடுவார்கள். அத்துடனே ஹரீசாத்துன் அலல் இல்மி ஷரஇ, சாலிஹான பெண்களுடைய தன்மைகளில் மற்றும் ஒன்றை சொல்கிறாங்க, மார்க்கத்துடைய இல்மை தேற்றத்தில் ரொம்ப பேராசையுடையவர்களாக இருப்பாங்க. வ தஃபக்ஹி ஃபி தீனில்லாஹி, அல்லாஹ்வுடைய தீனில் தஃபக்குஹ், விளக்கம் கிடைக்க வேணும் என்ற விஷயத்திலையும் பேராவல் கொண்டவர்களாக முயற்சி செய்வாங்க. வ ஹரீசாத்துன் அலா கிராத்தில் குரானில் கரீம், சங்கேமிக்க குரான திலாவத் செய்கிறத்திலையும் அவர்கள் ஆர்வமுடையவர்களாக இருப்பாங்க. தாயாத்தின் அல்லாஹ், அல்லாவை மக்களின் பக்கம் அழைப்பாங்க. ஃபஹுன்ன ஹரீசாத்து அஷத்தில் ஹெர்சி அல தாவத்தி இலா தீன் இல்லாஹி அஸ்வஜல், எந்த பெண்ணிடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றிய தாவத் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதோ அவள் எல்லா விதமான நலவுகளையும் சாலிஹான தன்மைகளையும் உள்ளாட்டியாக்கி கொண்ட பெண்ணாக ஆகிடுவாள். வஹியாய் சுன்னதி ரசூலில் கரீம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை உயிர்ப்பிக்கக்கூடிய விடயத்திலையும் அவள் பரிபூர்ணமாக இருப்பாள் என்கிறத கிதாபில் சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோருக்கும் தீனுடைய இல்முகளை படிக்கிறதின் மீது ஆர்வம் இருக்கிறதை போலவே அதனை எடுத்து நடப்பது, அதற்கு உண்டான தாவத்தை கொடுக்கிறது என்ற விடயங்களையும் ஈடுபடுத்துவானாக. நாங்கள் இறுதியாக 105, 106வது ஆயத்துகளை பார்த்தோம். அந்த 105வது ஆயத்தில் சொல்லப்படக்கூடிய விடயம்தான் அல்லாஹ் தாலா உண்மையானவன், அவனுடைய லட்சணங்கள், தன்மைகள், ஆற்றல்கள் அனைத்தையும் துனியாவில் படர்ந்து கிடக்கக்கூடிய வஸ்துகள் எங்களுக்கு அறிவிக்குது. ஏராளமான அத்தாட்சிகள் வானங்களில், பூமிகளில் இருக்குது. அவர்கள் முஷ்ரிக்கீன்கள் அதனை பார்த்து கவனித்து விசுவாசம் கொள்ள மாட்டாங்க என்கிறது தான் அந்த 105வது ஆயத்தில் சொல்லப்பட்டுச்சு. வகையும் மின் ஆயத்தின் ஃபிஸ் சமாவாத்தி வல் அர்தி, வானங்கள் பூமிகளில் எத்தனையோ அத்தாட்சிகள் யமுர்ரூன் அலைஹா, அவர்களுக்கு பக்கத்தால் சென்றுடுகிறது என்றால் அவர்களுக்கு சூழால காண கிடைக்கிறது. வஹும் அன்ஹா மாரிதூன், என்றாலும் அவர்கள் அதனை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹ், இந்த மனிதர்கள் அதிகமானவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஈமான் கொண்டவர்களாக இல்லாவஹும் முஷ்ரிகூன், அவர்கள் அவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். இதுக்கு முன்னால் நாங்கள் 105வது ஆயத்தில் படித்தோம். இந்த இணை வைக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் வானங்கள், பூமிகள் மற்றும் உண்டான படைப்பினங்களை சிருஷ்டித்தது யார் என்று சொல்லி கேட்டால் அவங்க அல்லாஹ் தாலா என்று சொல்லுவாங்க. அல்லாஹ்வை நாங்கள் விசுவாசம் கொள்கிறோம் என்பாங்க. என்றாலும் அவர்கள் அல்லாஹ்வை அதனோட
கூட்டு சேர்க்கக்கூடியதாக, வேறு எதையும் கூட்டு சேர்க்கக்கூடியவர்களாக ஆகிடுவாங்க. அரபியர்கள் சிலர் சந்தர்ப்பங்களில் அல்லாவை அழைப்பாங்க. அல்லாவை அழைக்கிறதுக்கு தல்பியா என்ற பெயர் இருக்குது. ஒன்று ஹஜ்ஜில் சொல்கிற தல்பியா இருக்குது. அதே மாதிரி அல்லாவை அழைக்கிறதுக்கு நாங்கள் தல்பியான்றது ஹஜ்ஜிலையும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லி நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அழைத்து அவனுக்கு பதில் அழைக்கிறோம். இந்த முஷ்ரிக்கான அரபிகள் அவங்களுடைய தல்பியாவில் சொல்லுவாங்க, லப்பைக் லா ஷரீக லக்க இல்லா ஷரீகுன் துஹல்லிகுஹு வமா மலக்க என்று, யா அல்லாஹ் உனக்கு நாங்கள் அடிபணிந்தோம், உன்னை தவிர யாரும் உனக்கு இணை இல்லை, ஒரு இணையை தவிர உனக்கு எதுவும் இணை இல்லை, அந்த இணையும் உனக்கு உடையது, உனக்கு சொந்தமானது. அது எது? அவங்க புரியக்கூடிய இந்த விக்கிரக ஆராதனை, இந்த சிலை வணக்கங்கள், இதுவும் உனக்கு உடையது, உனக்குரியது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ரப் என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் கூட இந்த முறையில் அவங்க இணை கற்பிப்பாங்க. மக்காவாசிகள் சொல்லுவாங்க, அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை இல்லை. ஆனால் மலக்குகள் அவனுடைய பெண் பிள்ளைகள் என்பாங்க. மக்கத்தினுடைய முஷ்ரிக்கீன்கள், காஃபிர்கள், அல்லாஹ் தனித்தவன், அவனுக்கு இணை இல்லை, ஆனால் மலக்குகள் அவனுடைய பெண் பிள்ளைகள், புதல்விகள் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ்வை இப்படியானவங்க ஏகன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள இல்லை. அதே போல விக்கிரக வணக்கங்கள் புரியக்கூடியவர்கள், அல்லாஹ் எங்களுடைய ரப்பு, அவன் தனித்தவன், வணக்கத்துக்கு உரிமை பெறுறத்தில் விக்கிரகங்கள் அவனுக்கு கூட்டானவைகள் என்று சொல்லுவாங்க. இது அந்த முஷ்ரிக்கீன்களுடைய வார்த்தை. அதே மாதிரி யூதர்கள், அல்லாஹ் தான் எங்களுடைய நாயன், அவன் தனித்தவன், ஆனால் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லுவாங்க. இந்த முறையில் இணை கற்பிப்பாங்க. கிறிஸ்தவர்கள், அல்லாஹ் தான் எங்களுடைய நாயன், அவன் தனித்தவன், ஆனால் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அவனுடைய புதல்வர் என்று சொல்லுவாங்க. இப்படி மனிதர்களில் பெரும்பாலானவங்க அல்லாஹ் தாலாவை இணை வைத்து தான் விசுவாசி கொண்டிருக்கிறாங்க. கலப்பற்ற ஏகத்துவத்தை அவங்க விசுவாசிக்கிறது இல்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வது இந்த கலப்பற்ற ஏகத்துவத்தை தான். நாங்கள் அழைக்கக்கூடியவைகள் அனைத்திலையும் இல்லா யுகர்ரிபுனா ஜுல்ஃபா என்று சொல்லுவாங்க. அந்த அல்லாஹ்விடத்தில் நெருங்கிறதுக்கு உண்டான ஒரு வசீலாவாக, ஒரு சாதனையாக, ஒரு வழியாகத்தான் நாங்கள் அவைகளை அழைக்கிறோம், வணங்குகிறோம் என்றெல்லாம் சொல்லி அதற்கு அவங்க நியாயம் தேடுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனைத்தான் வெறுக்கிறான். நீங்கள் எந்த முறையில் சரி என்று சொன்னாலும் கூட எனக்கு நீங்கள் யாரையும் இணை கற்பிக்கக்கூடாது, என்னுடைய ஏகத்துவத்தில் நீங்கள் தூய்மையானவர்களாக இருக்கணும். இன்றைக்கு நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய ஏகத்துவத்தில் நாங்கள் தூய்மையானவங்கன்னு சொல்லி, என்றாலும் சாஸ்திரக்காரர்களிடத்தில் போகிறோம். அல்லாஹ்க்கு தெரியாதோண்டா அவர்களின் மூலமாக அவசரமாக தெரிஞ்சு கொள்ளலாம், அல்லது அல்லாஹ் எங்களுக்கு அறிவிக்காதோண்டா அவர்களின் மூலமாக அவசரமாக விளங்கி கொள்ளலாம் என்றெல்லாம் சிலவங்க நினைப்பாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அப்படி சூனியக்காரர்கள், சாஸ்திரக்காரர்களிடத்தில் போயிட்டு அவர்கள் ஏதாவது சொல்லி அதனை இவர்கள் உண்மைப்படுத்தினால், அவர் சொன்னது சரித்தானே என்று சொன்னால், ஃபக்கது கஃபர பிமா உன்சில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட மார்க்கத்தை பொய்ப்பித்தவர்களாக ஆகிவிடுவாங்க. இதனால் நாங்கள் இந்த விடயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்களுடைய ஏகத்துவ கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கணும். அஃப அமினு அன் தஅதியஹும் காஷியத்துன் மின் அதாபில்லா, இப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து பாவம் புரியக்கூடியவங்க அச்சமற்று இருக்கின்றார்களா? 107வது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், அஃப அமினு, அவர்கள் பயமற்றிருக்கிறார்களா? அன் தஅதியஹும் காஷியத்துன் மின் அதாபில்லா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வேதனை அவர்களை சூழ்ந்து கொள்வதனை அவர்கள் அச்சம் தீர்ந்திருக்கிறார்களா? அல்லாஹ்வுடைய வேதனை அவர்களை சூழ்ந்து கொள்ள போகுது, அவங்களுக்கு பயம் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான்.
அவு தாத்தியஹுமுஸ்ஸாஅத்து பக்தத்தன், அல்லது திடீரென்று அவர்களுக்கு கியாமத்து நாள் வருவதனை அச்சம் தேர்ந்து விட்டார்களா? வஹும் லா யஷ்உரூன், அவர்களுமோ எந்த விதமான உணர்வும் இல்லாமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அந்த கியாமத் திடீரென்று வரும். சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு வேதனை பற்றி கொள்ள மாட்டாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சாதனையான விடயங்களிலிருந்து வேதனைகளை கொண்டு வர ஆரம்பித்துடுவான், நாங்கள் அவனுக்கு மாற்றம் செய்யும் பொழுது. ஹதீஸில் வந்திருக்குது இந்த திடீர் மௌத்தை பற்றி. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அக்ரஹு மௌத்தன் க மௌத்தில் ஹிமார், கழுதை சாவதை போல நான் சாவதனை வெறுக்கிறேன் என்று சொன்னான். கீழவமா மௌத்துல் ஹிமார், கேட்கப்பட்டது, நபியே கழுதை மௌத்தாகிறது என்றால் என்ன? கால மௌத்துல் ஃபுஜாத்தி, அடுத்தான் திடீர் மரணம் என்று சொன்னான். எனவே ஒரு முஃமின் தனக்காக வேண்டி ஒரு காரணத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல், தௌபாவை புதுப்பிச்சு கொள்ளாமல் மௌத்தாகிறது கழுதையினுடைய மையத்தை போல, திடீர் மௌத்தை போல. ஒரு மூமின் தௌபாவை புதுப்பித்து கொள்றதுக்கு உண்டான ஒரு நோயை, வேதனையை அவனில் மௌத்துடைய சந்தர்ப்பங்களில் பெற்றுக்கொள்வது அது ஒரு நல்ல அடையாளம். ஏன்? அவன் தவிக்கும் பொழுது அல்லாஹ்வை அதிகமாக ஞாபகப்படுத்துவான், அவனுக்கு தௌபாவுடைய சந்தர்ப்பம் கிடைக்கும். இதனால் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திடீர் மரணத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறான். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போன்றவங்க திடீரென்று தான் மௌத்தா போனாங்க. சில ரிவாயத்துகள் வந்திருக்குது. அப்படின்றா இந்த ஹதீஸ் கான்ட்ரடிக்ட் ஆகுது. என்ன செய்கிறது? அதுக்கு ஹதீஸ் ஜம்மு செஞ்சு விளக்கம் சொல்கிறாங்க, சாலிஹானவர்களுக்கு திடீர் மௌத்து அல்லாஹ்வுடைய ஒரு அருள் தான். இந்த உலகத்தில் எல்லா விதமான தொடர்புகளையும் சம்பந்தங்களையும் வைத்து உலகத்தினுடைய இன்பங்களில் மூழ்கி அதனை விட்டும் பிரியறதுக்கு விரும்பாதவங்க, இவங்களுக்கு இந்த திடீர் மௌத்து அந்த கழுதையுடைய மரணத்தை போல அது அவங்களுக்கு ஒரு சாஃபக்கேடு. பற்றற்றவர்களுக்கு இந்த திடீர் மௌத்து ஒரு நன்மாராயம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தில் உறுதியாக இருந்தாங்க. சொன்னாங்க, கொல் ஹாதிஹி சபீலி, 108வது ஆயத்தங்களுக்கு சொல்லுது, சொல்லுங்க நபியே, இது தான் என்னுடைய பாதை, அது இலல்லா, அதன் பக்கம் உங்களை நான் அழைக்கிறேன், அலா பசீரத்தின், ஒரு அகப்பார்வின் மீது இருந்து கொண்டு, அகப்பார்வின் மீது இருந்து கொண்டு, ஒரு தெளிவின் மீது இருந்து கொண்டு நான் உங்களை அதனின் பக்கம் அழைக்கிறேன். வமனித்தபாணி அலா பசீரத்தின் அன வமனித்தபாணி, இனி யாரெல்லாம் என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்களும் ஒரு தெளிவின் மீது இருந்து கொண்டு அழைப்பதற்கு தகுதியானவர்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதன் மீது இருந்தார்களோ அதன் மீது தான் ரசூலுல்லாவை பின்பற்றக்கூடியவர்களும் இருப்பார்கள். ரசூலுல்லா எப்படி நான் ஒரு தெளிவில் அகப்பாரின் மீது இருக்கிறேன் என்று சொல்லி உறுதிமொழி சொல்கிறாங்களோ அதே மாதிரி அவங்கள பின்பற்றக்கூடியவர்களுக்கும் உறுதிமொழி சொல்ல முடியும். அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பாதையில் மனிதர்களை அழைப்பதற்கு முன்முறம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு கூறிவிட்டு, சுப்ஹானல்லாஹி வமா அன மினல் முஷ்ரிகீன், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன், நான் இணை வைக்கக்கூடியவர்கள் நின்றும் உண்டானவன் அல்ல. வமா அன மினல் முஷ்ரிகீன், நபியை நீங்கள் இப்படி சொல்லுங்க என்று சொல்லி அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு கொல் என்று ஏவி இதனை சொல்ல வைக்கிறான். எனவே தௌஹீத், இதன் பக்கம் மக்களை அழைக்கிறது தான் என்ற வழி, இது எனக்கு மட்டும் சொந்தமானது என்று சொல்லி, கொல் ஹாதிஹி சபீலி, இது என்னுடைய பாதை, எனக்கு மட்டும் சொந்தமானது என்று பொதுவாக சொல்லிட்டு அந்த வழியை அவங்க விவரிக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய விவரத்தையும் சொல்லிக் கொடுக்கிறான். யாரெல்லாம் அவங்கள
நபிமார்களை பின்பற்றாங்களோ அத்துடனே இதற்கு முன்னால் இருந்த நபிமார்கள் படைப்பினங்களுடைய ஆரம்பம் இந்த சந்தர்ப்பத்தில் இருந்து அந்த வழியில் வரக்கூடியவங்க அவர்களுடைய வழியும் அது தான் என்கிறத இந்த ஆயத்தங்களுக்கு விளங்கப்படுத்துது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சிஃபாத்துகள், தன்மைகள், அவனுடைய வஹ்தானியத், இவைகளின் பால் மனிதர்களை அழைக்கக்கூடியவர்கள் சீதேவிகள் என்றெல்லாம் இந்த ஆயத்தில் விளங்கப்படுத்தப்படுது. ஏனெனில் அது தான் நபிமார்களுடைய தன்மைகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த காலத்தில் தௌஹீதில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவங்க மட்டும் தான் தௌஹீத்வாதியாக அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. இதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பின்பற்ற சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் குர்ஆனில் ஏராளமான இடங்களில் கட்டளையிட்டு இருக்கிறான். அப்போ பின்பற்றத்துக்கு தகுதியானவர்கள் யார்? அந்த ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள். அதனால் இங்கே நான் சொல்லக்கூடியதை வச்சு இன்றைக்கு கலிமத்துல் ஹக்கே உரீத பிஹில் பாத்தில் என்று சொல்லி நடக்கக்கூடியவர்களை பின்பற்றக்கூடாது. சிலவங்க என்ன செய்கிறது, நல்ல பேர்களை வச்சு பாத்தில பரப்புவாங்க. இன்றைக்கு ஒரு கூட்டம் ஒண்டிக்குது, தௌஹீத் என்ற நல்ல பேரை வச்சு கொண்டு ஐம்மாக்களை தட்டி கழித்து, சஹாபாக்களை தட்டி கழித்து, சலஃபு சாலிஹீன்களை மறுத்து அவங்களுக்கு நினைச்சதெல்லாம் சொல்லக்கூடிய கூட்டங்கள். அவங்கள இல்லை இங்கே நாங்கள் சொல்கிறது. இங்கே சொல்கிறது நபிமார்கள், அதுக்கு முன்னால் வந்தவர்கள், அவங்களுடைய வழி நடக்கக்கூடியவர்கள், எந்த விஷயத்திலையும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவர்கள், நல்லோர்கள், சான்றோர்களுடைய வழிமுறைகளை சீரான முறையில் விளங்கியவர்களை தான் இங்கே சொல்லப்படுது. வமா அர்சல்நாக மின் கபிலிக்க இல்லா ரிஜாலன் நூஹி இலைஹிம் மின் அஹ்லில் குரா அஃபலம் யஸீரு ஃபில் அர்லி ஃபயன்துரு கைஃப கான ஆகிபத்துல் லதீன மின் கபிலிஹிம் வலதாருல் ஆஹிரத்து கைருல் லில்லதீன தகவ் அஃபலா தஅகிலூன். 109வது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நுபுவத்தை கொண்டு நன்மாராயம் சொல்கிறான். அந்த நுபுவத்து நபி அவங்களுக்கு கிடைச்சிருக்குது என்று சொன்னதை கேட்டு இஸ்லாத்துக்கு எதிராக வந்தவர்கள் ஆச்சரியம் அடைந்தாங்க. அல்லாஹ் விரும்பினால், எங்களுடைய நாயன் விரும்பினால் மலக்குகளை அனுப்புவான் என்பதாக எல்லாம் சொன்னாங்க. அதுக்கு மறுமொழியாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ நான் ஓதி காட்டின ஆயத்தை இறக்கினான். நபியே, உங்களை அனுப்பியதை வைத்து இவங்க ஆச்சரியம் அடைகிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு முன்னால் வந்த நபிமார்கள் உங்களை போன்றே ஆடவர்கள். அதாவது அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ரிஜாலன் நூஹி இலைஹி வமா அர்சல்னா மின் கபிலிக். நபி உங்களுக்கு முன்னால் எத்தனை ரசூல்மார்களை நாங்கள் அனுப்பினோமோ அவங்க எல்லாருமே இல்லா ரிஜாலன் ஆண்களாகத்தான் இருந்தாங்க. நூஹி இலைஹிம் மின் அஹ்லில் குரா, சில கிராம பகுதிகளில் இருந்து அவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வஹி அறிவித்தோம். எனவே இவங்க பூமியில் அஃபலம் யஸீரு ஃபில் அர்லி, பூமியில் இவங்க பிரயாணம் செய்து ஃபயந்துரு பார்க்க வேண்டாமா, கைஃப கான ஆகிபத்துல் லதீன மின் கபிலிஹிம், இவர்களுக்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பொய்ப்பித்தவர்களுடைய முடிவுகள் எப்படியானது என்று. வலதாருல் ஆஹிரத்து கைருல் லில்லதீன தகவ், யாரெல்லாம் தக்வா கொள்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் நாள மறுமையினுடைய வீடு ரொம்பவும் சிறந்தது. அதாவது அந்த சிறந்த வீடு தக்வாதார்களுக்கு தான் கிடைக்கும். அஃபலா தஅகிலூன், இவர்கள் இதனை வைத்து புத்தி பெற மாட்டார்களா, விளங்கி கொள்ள மாட்டார்களா? ஏனெனில் ஆரம்ப காலத்தில் பொய் நபிமார்கள் உருவானார்கள். சில பெண்கள் கூட தன்னை நபி என்று வாதிட்டு இருக்கின்றார்கள். இதனால் அல்லாஹ்வுடைய குர்ஆனின் தெளிவாக தலீல் வந்துட்டது. அல்லாஹ் இதுக்கு முன்னால் வஹி அறிவித்த ரசூல்மார்கள் எல்லாருமே ஆண்கள் தான் என்றதை சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் சில பெண்கள் நபிமார்களாக வந்ததாக முன்னோர் வாதிட்டாங்க. அப்படி எந்த ஒரு பெண்களும் நபிமாராக வரவில்லை என்கிறது இந்த ஆயத்தங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுது. ஹஸ்ரத் ஆசியா, மரியம், ஹதீஜா, ஃபாத்திமா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுன்ன ஆகிய பெண்கள் எல்லாருமே சித்திக்குகளாகத்தான் இருந்தாங்களே தவிர சித்திகாத்துகளாக இருந்தார்களே தவிர, அதாவது நபிமார்களுக்கு பின்னால் இரண்டாவது அந்தஸ்து தான் சித்திக்குடைய அந்தஸ்து.
அப்படியான அந்தஸ்தில் தான் இருந்தார்களே தவிர பெண் நபிகள் யாருமே வர இல்லை. ஹதீஸ் இது இன்ன ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலலி அஸ்ஹாபிஹி லா துஜாலிசுல் மௌத்தா, நீங்கள் மௌத்தாக்களோடு உட்கார வேண்டாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அஸ்ஹாபுகளுக்கு, தோழர்களுக்கு சொன்னாங்க, சீடர்களுக்கு, நீங்கள் மௌத்தாக்களோடு உட்காராதீங்க. ஃபதமூத்து குலூபுக்கும், அப்படி உட்காருவீங்கன்னா உங்களுடைய உள்ளங்களும் மறந்துவிடும். காலு வமனில் மௌத்தா, சொன்னாங்க மௌத்தாக்கள் யார்? மௌத்தாக்கள் யார்? அர் ராகிபூன ஃபித் துன்யா வல் முஹிப்பூன லஹா, துனியாவில் ஆசை கொண்டு அதனையே பிரியம் கொள்ளக்கூடியவர்கள் என்று விளக்கம் சொன்னாங்க. அப்போ மௌத்தாக்கள் இவர்கள். துனியாவுடைய ஆசை, துனியாவில் பொருள் சேர்க்க வேண்டும் என்ற ஆசை, துனியா தப்பி போகும் பொழுது அதன் மீது கவலைப்படுறது, அதுக்கே பிரியம் கொள்வது, இந்த மாதிரி தன்மைகளிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளணும். தாபியன்களை பார்த்து சில சஹாபாக்கள் சொன்னாங்க. எங்களுக்கு தெரியும் தாபியன்கள்ங்கிறது சஹாபாக்களுக்கு பின்னால் வந்தவங்க. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹாபிகளை விடவும் தாபியன்களே நீங்கள் அமல் செய்கிறதுல, வணக்கம் செய்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருக்கிறீங்க, ஆனால் உங்களை விட அவங்க அதிகம் மேன்மையானவர்கள், உயர்வானவர்கள் என்று சொன்னாங்க. இதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி அவங்க கேட்ட நேரம், அந்த தாபீன்கள் இதுக்கு என்ன காரணம் என்று கேட்ட நேரம், இந்த உலகத்தில் அவங்க உங்களை பார்க்கணும் அதிகம் துறவிகளாக இருந்தாங்க, மறுமையில் மீது அதிகம் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தாங்க என்று அவங்களுக்கு விளக்கம் சொல்லப்பட்டுச்சு. இதனால் தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த உம்மத்தினுடைய சலாஹு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய சலாஹியத், அனைத்து நலவுகளும் அவர்களுடைய முன்னோர்களில் தான் இருக்குது என்ற அந்த முன்னோர்கள் துனியாவுடைய பற்றற்றவர்களாக இருந்தார்கள், கஞ்சத்தனம் அவர்களிடத்தில் இருக்கவில்லை என்றும் சொன்னாங்க. நாங்கள் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளின் பொழுது ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறதோட துனியாவுடைய பற்றற்றவர்களாகவும் இருக்கணும். ஹத்தா இதஸ்தை அசர் ருசுலு 110வது ஆயத்து சொல்லுது. இந்த ஆயத் ஹஸரத் ரசூலுல்லாவுக்கு ஒரு ஆறுதல் அளிப்பதாக இருக்குது. மார்க்கத்தினுடைய விரோதிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை தண்டிக்காமல் விடுறது இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களுக்கும் மூமின்களுக்கு தக்வா உடையவர்களுக்கு இந்த மார்க்கத்தினுடைய விரோதிகள் கொடுக்கக்கூடிய சோதனைகள், வேதனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்து கொண்டு இந்த மூமின்களுக்கு உதவி புரியாமல் இருக்கிறதும் இல்லை. ஆனாலும் இந்த மார்க்க விரோதிகள் உண்மையை உணர்ந்து தன்னை திருத்தி கொள்றதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தர்ப்பம் கொடுத்து கொண்டிருக்கிறான். என்றும் கூட முஸ்லீம் நாடுகளில் பயங்கரமான முறையில் மூமின்களை கொல்லுறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு விரோதிகளுக்கு சந்தர்ப்பம் கொடுக்குறான். அவங்க பெரிய குற்றங்களை செஞ்சு கொண்டு இருந்தாலும் கூட அல்லாஹ் வேதனை செய்யாமல் காலம் தாழ்த்துறான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சுன்னாவாக, நடைமுறையாக இருக்குது. ஏன் அல்லாஹ் அவங்களுக்கு அவகாசம் கொடுப்பான். இந்த காலத்தில் யாரெல்லாம் உண்மையை கடைபிடித்து அவங்கள திரித்து கொள்வாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் வெற்றியையும் அளிக்கிறான். அல்லாஹ் மார்க்கத்துக்கு இடைஞ்சல் செய்யக்கூடியவர்களை, நபிமார்களை, மேலும் மார்க்கத்துடையவர்களை தொந்தரவு செய்கிறவங்களுக்கும் அவகாசம் அளிக்கிறான். நபிமார்கள் கூட அவங்களுக்கு எப்போ உதவி வரும் என்று சொல்லி வேதனைகளின் பொழுது, துன்மார்க்கத்துடையவர்கள் துன்புறுத்தும் பொழுதெல்லாம் கவலைப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திடீரென்று இந்த மார்க்கத்தின் விரோதிகளுக்கு வேதனையை அனுப்பிடுவான். அந்த வேதனையிலிருந்து அவங்க தப்ப மாட்டாங்க. மார்க்கம் தீனுடையவர்கள் அந்த வேதனையிலிருந்து தப்பிக்கொள்வாங்க. அல்லாஹ் இதுக்கு முன்னுள்ள நபிமார்கள் மேலும் தீன்தாரிகளுக்கு நிகழ்ந்த விஷயங்களை இப்போ நான் ஓதி காட்டின ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா இதஸ்தை அசர் ருசுலு. இப்படி பல சோதனைகள் காஃபிர்களின் மூலமாக, அவருடைய நிராகரிப்பவர்களின் மூலமாக சோதிக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள் இறுதியில் நிராசை அடைந்து விடுவார்கள். ஹத்தா இதஸ்தை அசர் ருசுலு,
வல்லன்னு அன்னஹும் கது குதிபு, மேலும் அவங்க நினைப்பாங்க நாங்கள் பொய்ப்பிக்கப்பட்டு விட்டோம் என்று நினைப்பாங்க. ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு இக்கட்டான நிலைமையை உண்டாகும். அந்த நேரத்தில் தான் ஜாஹமுன் நஸ்ரோனா, எங்களுடைய உதவி அவர்களுக்கு வரும். ஃபன்னுஜ்ஜியமன் நஷா, நாங்கள் நாட்டவர்களுக்கு வெற்றி அளிப்போம். வலா யுரத்து பசுனா அனில் கௌமில் முஜ்ரிமீன், அநியாயக்கார கூட்டத்தை விட்டும் எங்களுடைய சோதனை திருப்பப்பட மாட்டாது என்று அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டு இறுதியில் சூரத்து யூசுஃபுடைய 111வது ஆயத்தில் குறிப்பிடுகிறான், லகது கானஃபி கசசிஹிம் இப்ரத்துன் லி உலில் அல்பாப். இந்த முந்தைய காலத்து வந்த நபிமார்களுடைய வாழ்க்கையில், அவர்களுடைய வரலாறுகளில், சம்பவங்களில் அறிவுடையவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது. லக்கது கான ஃபி கசசிஹிம், அவர்களுடைய கிஸ்ஸாக்கள்ல, சம்பவங்களில் இப்ரத்துன் படிப்பினை இருக்கிறது. லி உலில் அல்பாப், அறிவுடையவர்களுக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி இந்த சம்பவங்களை கூறி படிப்பினைகளை கொடுக்கிறான். மகான ஹதீசன் யுஃப்தரா, எந்த ஒரு விஷயத்தையும் இட்டுக்கட்டப்படக்கூடியதாக இல்லை. நபிமார்களும் எந்த ஒரு வார்த்தையோ பேச்சையோ இட்டுக்கட்ட இல்லை. வலாக்கின் தஸ்தீக் அல்லதி பைன யதைஹி, என்றாலும் அந்த சமுதாயங்களுக்கு முன்னால் எந்த தௌராத், இன்ஜீல் மற்றும் உண்டான சுஹுஃபுகள் இருந்ததோ அவைகளை உண்மைப்படுத்தக்கூடிய முறையில் தான் மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனை கொடுத்து அனுப்பினான். வ தஃப்ஸீல குல்லி ஷைஇன், மேலும் முன்னே உண்டான மார்க்கத்தினுடைய விடயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சீரான முறையில் தெளிவுபடுத்தி இந்த வேதத்தை அருளினான். வ ஹுதன் வ ரஹ்மத்தன், அதில் நேர்வழியும் அல்லாஹ்வுடைய அருளும் இருக்கிறது. லி கௌமி யுமினூன், ஈமான் கொள்ளக்கூடிய ஜனங்களுக்கு என்று அல்லாஹ் இந்த சூரா யூசுஃபை முடிக்கிறான். எனவே யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இந்த சரித்திரத்திலேயும் பல படிப்பினைகள் இருக்கிறது. ஹஸரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை, செல்வாக்க உண்டு பண்ணி ஈஜிப்ட் நாட்டில் அடிமையாக இருந்த அவங்கள அந்த நாட்டுக்கே அதிபதியாக, சர்வாதிகாரியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்க ஏலும். இதனால் இந்த முஷ்ரிக்கீன்கள், காஃபிர்கள் இழிவடைவார்கள் என்பதும் இந்த சரித்திரத்திலிருந்து, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவத்தில் இருந்து எங்களுக்கு பெறக்கூடிய படிப்பினையாக இருக்குது. ஏன்னா இந்த குர்ஆனுடைய உபதேசங்களை நாங்கள் சீரான முறையில் அடைந்து அவைகள் மூலமாக படிப்பினை பெற்று அதில் சொல்லப்படக்கூடிய உண்மைகளை எடுத்துக்கொண்டு நேர்வழி அடைகிறதுக்கு முயற்சி செய்யணும். அதில் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒழுக்கங்களை நாங்கள் கடைப்பிடிக்கணும். அதனுடைய வசனங்களை மட்டும் மேல்வாரியாக படிக்காமல் விஷயங்களை ஆராய்ந்து நல்ல முறையில் புத்திசாலிகளாக ஆக வேண்டும் என்கிறது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ரத்துன் லி உலில் அல்பாப் என்று சொல்லியிருக்கிறான். எனவே அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெரும் கிருபையை கொண்டு சூரா யூசுஃப் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 24 பாடங்களோட முடிவடைந்து இருக்கிறது. யாருக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாடங்களில் தொடர்ந்து அந்த 45 நிமிடம், சில நேரம் 50 நிமிடம், 30 நிமிடம் என்று நடைபெற்ற இந்த கிளாஸ்கள் அமர்ந்திருந்தார்களோ அல்லாஹ் அவங்களுக்கு நிச்சயமாக அதனுடைய வெளிச்சத்தை கொடுப்பான். அத்துடனே அதில் யார் சில முயற்சிகளை செஞ்சு அதனுடைய நோட்ஸ்களை இழுத்து சூரா யூசுஃபில் ஒரு தெளிவு எனக்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த ரெக்கார்டிங்களை கேட்டு அதில் முக்கியமான விடயங்களை எடுத்து எழுதி அவைகளில் தெளிவை ஏற்படுத்தி கொண்டு அதனை பற்றி பேசினாங்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும் நன்மாராயத்தை வைத்திருக்கிறான். ஏனெனில் இவர்கள் இல்முடைய ஒரு எஃபர்ட் ஒன்று பண்ணுறாங்க. இதில் அல்லாஹ் அவங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையிலையும் பரக்கத்தை ஏற்படுத்துவான். அப்படி யாருக்கெல்லாம் தொடர்ந்து கலந்து கொள்ள கிடைக்கவில்லையோ அப்படி நோட்ஸுகளை எடுத்து அதனை படிக்கிறது, அதாவது குர்ஆனை படிக்கிறது. இது லேசான விஷயம் ஒன்று இல்லை. இதை எல்லாராலையும் செய்யவும் இயலாது. இன்றைய பல விடயங்களை வாசிக்கிறதுக்கு, பார்க்கறதுக்கு தாராளமாக நஃப்ஸு ஆசை வைக்குது, அதுக்கு டைம் கொடுக்குது. தூக்கம் மிகைத்தாலும் பரவாயில்ல, கண் கலண்டு விழுந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நாங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் இது மாதிரி விஷயங்களுக்கு எல்லாருக்கும் அனுகூலம் கிடைக்க மாட்டாது. எனவே யாரெல்லாம் அதுக்குண்டான ஒரு சிறு முயற்சிகளாவது செய்தார்களோ நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில், அவர்களுடைய பிள்ளைகள், குடும்பங்களுடைய வாழ்க்கையிலையும்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரகாசங்களை தெளிவுகளை உண்டு பண்ணுவான், மார்க்கத்துடையவர்களை அமைப்பான்ங்கிறதுல சந்தேகம் இல்லை. இந்த குர்ஆனுடைய இல்மோட தஃப்சீரோட எங்களை இணைப்பான், எங்களுடைய வாழ்க்கையிலையும் பரக்கத்துகளை ஏற்படுத்துவான்ங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஹைர் அல்லாஹ்வுடைய பியவுனில்லாஹில் மலிக்கில் வஹாப், அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் அருட்கொடையை கொண்டு இந்த சூரா யூசுப் முடிவு பெற்றது. அல்லாஹ் அதில் எதையெல்லாம் நாங்கள் படிப்பினைகளாக படித்தோமோ, எங்களுடைய பக்குவத்துக்கும் பேணுதலுக்கும் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து மற்றும் பல அவர்களுடைய சம்பவங்களில் இருந்து அவங்களுடைய குடும்பங்களில் இருந்து நாங்கள் படித்தோமோ அதனை எடுத்து நடக்கும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக.